அண்மைச் செய்தி. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 3 வயது சிறுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த துயர சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், விரிவான தகவல்கள். அருண் ஷாம், பாலக்கோடு அருகே பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 3 வயது சிறுமி கவலைக்கிடமான சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஷாம், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வெள்ளிச்சந்தை காமராஜபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 90 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் சுற்றுச்சுவர் பலவீனமடைந்து விரிசல் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் சுற்றுச்சுவர் இடிந்து அங்கங்கே விழுந்துள்ளது. இது குறித்து பலமுறை பெற்றோர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்துள்ளனர். இருந்தும் அதிகாரிகள் இது குறித்து மேற்கொண்டு எந்த நடவடிக்கை எடுக்காமல் கண்ணும் காணாமல் இருந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி காலை அதே பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி தண்டபாணி அபிராமி தம்பதியின் 3 வயது பெண் சிறுமி தாரிகா என்பவர் பள்ளி நுழைவாயில் முன்பு விளையாடி கொண்டிருந்த போது காம்பவுண்ட் சுவரின் முன்பகுதி திடீரென்று இடிந்து சிறுமி மீது விழுந்ததில் சிறுமியின் வயிறு மற்றும் இடுப்பு பகுதி நசுங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்டு காரிமங்கலம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையாக சேர்க்கப்பட்டு அங்கு ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஷாம், இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த ஊர்கவுண்டர் பழனிமுத்து என்பவர் கூறுகையில், பள்ளியின் சுற்றுச்சுவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் இதனை சீரமைக்க கோரி பல முறை ஆட்சியரிடம் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் அதிகாரிகள் அலட்சிய போக்கால் இச்சம்பவம் நடந்துள்ளது. பள்ளி வேலை நாட்களில் இது போன்று நடந்திருந்தால் அதிக அளவில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இதுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்று சிறுமிக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்றால் ஊர் மக்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்துள்ளனர். அருண் ஷாம், தகவலுக்கு நன்றி ராஜ்குமார். குழந்தை இந்த சுற்றுச்சுவர் கட்டிங்கிறாங்க, பூரா டேமேஜ், பூரா எல்லாம் கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு. இப்போ அந்த கேட்டு முன்னாடி ஃபுல்லாக இருந்துனுக்குது. அது கேட்டு உடஞ்சி மேலே விழுந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் முதல்ல காரிமங்கலத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துன்னுறாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்குது. நான் இப்போ விசாரித்தேன், அந்த ஹெட் மாஸ்டர் விசாரிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் கலெக்டருக்கு மனு கொடுத்தோம், தாலுதாருக்கு மனு கொடுத்தோம், இது பிடிஓக்கு மனு கொடுத்தோம், எல்லாரும் கொடுத்தோம், எந்த நடவடிக்கை அவங்க யாரும் எடுக்கலை, அதுக்கு உண்டானது இதெல்லாம் வச்சுன்னுக்குறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிங்க அழைச்சதுனால இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை ரொம்ப பாதிப்பாக்குது.